என் அன்பு பிள்ளையே, என் வார்த்தைகளை ஊன்று கவனி. என் ஆலயம் செல். அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ளமுருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய். அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகின்றாய். அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பம் அல்ல. சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும் போது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைத்தான் இன்பம். துன்பமும் அத்தகையதே. தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன, உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல நினை. சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாக்கு அல்ல என்று நினை. அப்போது நீ சுகமாக வாழ்வா. என்றும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பகுதி கோலாகலமாக இருக்கப் பெறுவார். கலங்காதே. உன்னுடன் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையுடன் இரு. நீ நிச்சயம் முன்னேறுவார். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். கவலையை மறந்து நிம்மதியாக இரு. உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றான். யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே. உன் அப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றி உள்ளேன். உன் வாழ்க்கையில் அதை மிக சிறப்பாக நிறைவேற்ற ஆவலாக உள்ளேன். கூடிய விரைவில் நீ பெற்ற அவமானங்களை திரும்பப் பெறப் போகின்றாய். உன்னை பேசியவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகிறார்கள். நீ எப்போதும் இப்படியே எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் தங்கமே. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை. அவன் உன்னை காத்திடுவான். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை. உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நெருங்க விட மாட்டேன். எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடும். அந்த பண்புத்தான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். நீ அழைக்காமலேயே நான் வருவேன். ஏனெனில் நீ என் பிரியமான குழந்தை. அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே. வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன். உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு தங்கமே. நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கான பதில் என் சச்சரிதம் 18-19 அத்தியாயத்தில் உள்ளது. எடுத்து படி தங்கமே. ஆண்டவனின் அன்பிற்காக மட்டும் ஏங்கு. அதுவே நிரந்தரமானது. மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது. எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுமையாக நம்பு தங்கமே. உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன செய்யப் போகின்றோம் என்று கலங்குகின்றான். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும். கலங்காதே. உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நான் உன் குடும்பத்தை பார்க்கின்றேன். உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. நான் உறுதியளிக்கின்றேன். எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும். பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம். சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம். நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும். என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே. நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வலியை
ஒருபோதும் வெளியில் காட்டாதே. உனக்குள்ளே வை. அதுதான் உன்னை உருவாக்கும். ஏமாந்து நிற்கும் போதுதான் சிந்திக்கின்றான், இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று. நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் கோழையாக மட்டும்தான் இருப்பாய். இறைவனுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்துப்பார். உன்னை எவராலும் வீழ்த்தவே முடியாது. மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் நம்மை வீழ்த்தக்கூடாது. காரணம், உன் மன வலிமைக்கு பலம் அதிகம் குழந்தையே. உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரமல்ல. ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும். கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. அனைத்தும் பொய் குழந்தையே. எலும்பே இல்லாத நாக்கினா எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்கு வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது. பணத்திற்காக தவறு செய்பவர்கள் ஒரு காலத்தில் திருந்து விடுவார்கள். ஆனால் பணம் இருக்கும் திமிரில் தவறு செய்பவர்கள் எந்த காலத்திலும் திருந்தவே மாட்டார்கள். இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. பிறரை துன்புறுத்தி நீ அடையும் சுகம் என்றேனும் ஒரு நாள் உனக்கது துன்பத்தை அதிகம் தரும். பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று எதுவுமே இல்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்தும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் ஒன்றுமல்ல. தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். கடலில் கூட மூழ்கிடு, தவறில்லை. காப்பாற்ற 4 பேர் வருவான். கடனில் மட்டும் மூழ்கிடாதே, ஒருவன் கூட வரமாட்டான். துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லை குழந்தையே. ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும். என்னத்தான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகின்றது சில உறவுகள். எவன் உன்னை எப்படி எடை போட்டாலும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை. அப்படி எடை போட்டவனை வருத்தம் கொள்ள செய். விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல். புரியாத உறவுகளுக்கு மத்தியில் கலங்காதே தங்கமே. நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. நான் உன் வலியையும் அழுகையையும் பார்க்கின்றேன். கவலை கொள்ளாதே குழந்தையே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இன்றைய நிலை கண்டு கவலை கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன் கரம் இறுக பற்றியுள்ளேன். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வலிகளில் இருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வா. என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் நான் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசிக்கிறார்கள். அதுபோல் உனக்கான நேரம் வரும்போது நீயும் பிரகாசிப்பாய். அதுவரை உன் கனவுகளுடன் போராடு. உன் முழு முயற்சிக்கான பலனை நீ அடைந்தே தீர்வாய். வெற்றி உனதே. நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன். இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் தங்கமே. முக்காலமும் உனக்காக நிற்பேன். உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். ஏன் கவலைப்படுகின்றாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தருவேன். இது உன் சாகியின் சத்திய வாக்கு. என்ன நடந்தாலும் இது என் சாயப்பாவின் விருப்பம் என்று நீ என்னை மனதார நம்பினாய். உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை பாதுகாப்பேன். நீ சுமக்கின்ற நம்பிக்கைத்தான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்கும். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றது என்பதை நீ உணர்ந்தாலே போதும்.
உன் மனம் சீராகும் குழந்தையே. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. கடவுள் தரும் சோதனை என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவுவதே ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். எனவே கடவுளை நம்புங்கள். அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை மட்டுமல்ல, உன் சந்ததியினரையும் வாழ வைக்கும். நாம் செய்யும் கர்மாக்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கும் விளைவினை உண்டாக்கும். ஆதலால் நல்லதை மட்டும் செய்யுங்கள். நம்மை சார்ந்தவரையும் வாழ வையுங்கள். நமக்கு வலிக்கின்ற மாதிரித்தான் பிறருக்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் கடவுள். ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு வலி சற்று அதிகம்தான் குழந்தையே. உன்னை வெறுத்து போகவும் விலகி போகவும் அழ வைக்கவும் தான் ஆள் இருக்கின்றதே தவிர ஆறுதலாக மடி சாய்ந்து அன்பாக 4 வார்த்தை பேச யாரும் இல்லை இங்கே. ஆனால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆசையும் பசியும் பணமும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது சாயப்பா என்று மனக்கவலையோடு இருக்கின்றார். அன்பிற்காக ஏங்கும் போது சந்தித்த போராட்டங்களை விட அன்பு கிடைத்த பின் தக்க வைத்துக் கொள்ள நடக்கும் போராட்டங்கள் அதிக வலிகளை தருகின்றது உனக்கு. ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசைகள்ல தாகம் என்று. எதை விதைத்தாலும் அதையே அறுவடை செய்யும் நாம் ஏன் அன்பை விதைத்தால் மட்டும் கண்ணீரை அறுவடை செய்கின்றோம் என்று வலியால் துடிக்கின்றார். கலங்காதே தங்கமே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். நீ நேசித்த உறவை, உன்னை விட்டு சென்ற உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கின்றேன் என்று கன்னங்களை தழுவி முதலில் ஆறுதல் அளிப்பது என் சாயப்பா மட்டும்தான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே? தடைகளை கடந்து சாதிக்க பிறந்தவன் நீ. சாதனையும் முன்னேற்றமும் தானாக நிகழ்ந்து விடாது. நீதான் நிகழ்த்தி காட்ட வேண்டும். சொல்ல முடியாத சுகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனதிலும் உண்டு. யாரும் மறந்து வாழ்வதில்லை, மறைத்துத்தான் வாழ்கின்றோம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உன் காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது. நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன். எங்கும் நிறைந்திருப்பவன் நான். உன்னுடன் நிழல் போல துணை நின்று என்றும் உன்னை காத்தருள்வேன். நீ உன் முயற்சியை எந்த தயக்கமும் இன்றி துவங்கு. உன் முயற்சிக்கான தக்க பலனை நான் அருள்வேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்பேன். உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்வேன். நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு. உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே. வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே. பதற்றத்தையும் விட்டுவிடு. அனைத்தையும் அறிந்தவன் நான். தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன். நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே இறை இல்லத்திற்கு செல்வோம். நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.